Hello children, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா grains, அதாவது தானிய வகைகள். நம்ம சாப்பாடுல நம்ம சேர்த்துப்போம் இல்லையா? சோ என்னென்ன தானியங்கள் இருக்கு? நான் வந்து தமிழ்லயே சொல்றேன். சோ அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், இதோட சிறுதானிய வகைகள். இந்த 4 வெரைட்டிஸும் நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க எல்லாரும் நெல் பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ அந்த நெல்லுக்குள்ள என்ன இருக்கு? அரிசி இருக்கு இல்லையா? சோ அந்த நம்ம அரிசி நமக்கு எப்படி வரும்? அதுக்கு மேல ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது மூடி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மூடி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்க், அதாவது உமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உமியை நீக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? அரிசி கிடைக்குது. இதே மாதிரி கோதுமை, மக்காச்சோளம், இன்னும் சிறுதானிய வகைகள் நிறைய, அதாவது வரகரிசி, குதிரைவாலி அரிசி, ஸோ இதை மாதிரி நிறைய நம்ம இப்போ பார்க்கலாம். Grains, English with Tamil. Wheat, கோதுமை, maize or corn, சோளம், peas, பட்டாணி, rice, அரிசி, barley, வார்கோதுமை, white rice, பச்சரிசி, brown rice, சிவப்பரிசி, சிவப்பரிசி அல்லது சிகப்பரிசி, கோடோ மில்லட், வரகு, pearl மில்லட், கம்பு, லிட்டில் மில்லட், சாமை, பர்ன்யார்ட் மில்லட், குதிரைவாலி, ஃபாக்ஸ்டேல் மில்லட், தினை, ஃபிங்கர் மில்லட், கேழ்வரகு, சார்கம், வெள்ளை சோளம், wheat. This is the most important crop cultivated in the world. Whole wheat is important because it is rich in fiber, vitamins and minerals. Wheat products are breads, cakes, pasta, wheat germ and cracked wheat. சரி, வீட்னா கோதுமை. ஸோ உலக அளவில் அதிக அளவுக்கு நமக்கு கோதுமை தான் கிடைக்கிது, கோதுமை தான் அதிக அளவுக்கு சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த கோதுமையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃபைபர், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஃபைபர்ன்றது வந்து நார்ச்சத்து. சரி, இந்த கோதுமையிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்? பிரெட், கேக், பாஸ்தா, வீட் ஜம் அண்ட் கிராக்டு வீட். எல்லோரும் வந்து கோதுமை பிரெட் சாப்பிட்ருக்கோம்ல. Maize. In many tropical and subtropical countries, that is Mexico and America, maize is the main food that people eat. It is also known as corn. Maize is also made into oil for cooking. Yellow or colored corn may promote eye health. It is also rich source of many vitamins and minerals. Corn syrup is used as a sweetener instead of sugar in many products. Main products are sweet corn, breakfast cereal, tortilla chips, taco and maize oil. ஸோ இப்போ இந்த மெய்ஸில் அதிக அளவுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா மெக்சிகோ அண்ட் அமெரிக்கா. இதனோட இன்னொரு பேர் வந்து கார்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நார்மலாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கார்ன் ஆயிலே நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் மெனி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது. இதனுடைய சிரப், அதாவது இந்த கார்ன் சிரப்பை கூட நம்ம ஒரு ஸ்வீட்டுக்கு பதிலாக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அதாவது சுகர் வந்து ஸ்வீட் வரும், அதுக்கு பதிலாக இந்த கார்ன் சிரப்பை வந்து நிறைய உணவுப் பொருட்களில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மெய்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், பிரேக்ஃபாஸ்ட் செரல், டார்டில்லா சிப்ஸ், டாக்கோ அண்ட் மெய்ஸ் ஆயில். இதனுடைய பிக்சர்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். Rice is a type of grass. It is produced worldwide after sugarcane and maize. Large parts of the world's human population, especially people in Asia, have this as their main food. 90% of the world's rice production is in Asia. White rice contains few essential nutrients. Brown rice is a whole grain that contains the fibrous bran. Brown rice is usually considered much healthier than white rice. Rice, அதனோட ப்ராடக்ட்ஸ் இட்லி, இடியாப்பம், rice owl, flattened rice are the food items made from
ரைஸ். ஸோ ரைஸ் வந்து உலக அளவில் அதிக அளவுக்கு எங்கே நம்ம உற்பத்தி பண்ணுறோன்னா ஏஷியா காண்டினென்ட், அதாவது ஏஷியா கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்டத்தில் தான் அதிக அளவுக்கு உற்பத்தி பண்ணுறோம். தட் இஸ் 90% வந்து ஏஷியாவிலேருந்து தான் நமக்கு இந்த ரைஸ் கிடைக்குது. சரி, இது வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஒயிட் ரைஸ், இன்னொன்று வந்து ப்ரௌன் ரைஸ். ஒயிட் ரைஸ்க்கும் கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் இருக்குது, ப்ரௌன் ரைஸில் அதிக அளவுக்கு நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதனால் ப்ரௌன் ரைஸ் வந்து ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கும், எதை விடனா ஒயிட் ரைஸை விட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ரைஸ்லேருந்து நமக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் பண்ணலாம்? இட்லி, இடியாப்பம், ரைஸ் அவல், இதெல்லாம் வந்து அதனுடைய ஃபுட் ஐட்டம்ஸ். மில்லட்ஸ். Millets are a group of small seeded grasses. They are widely grown around the world as cereal crops for fodder and human food. It helps in weight loss. It is rich in fiber. Some of the millet products are sorghum, foxtail millet, finger millet, pearl millet, barnyard millet, kodo millet and little millet. மில்லட்ஸ்ன்றது வந்து சிறுதானிய வகைகள். இது ஒரு வகையான விதைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எடை குறைப்புக்கு, வெயிட் லாஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து அதிக அளவுக்கு நார்ச்சத்துக்கள் வந்து இருக்குது. We will do some activities. Do any 4 activities using grains. Children, நம்ம இப்போ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமா? சரி, இப்போது இதில் ஒரு சில பிக்சர்ஸ் வந்து நான் காமிக்க போகிறேன். இந்த மாதிரி கிரைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் 4 பிக்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். Match the grains. Write some grains names with food items. ஸோ கிரைன்ஸு ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கிரைன்ஸில் உங்களுக்கு என்னென்ன கிரைன்ஸ் வந்து தெரியுமோ அதை வந்து எழுதிக்கோங்க. அதனோட ஆப்போசிட்டில் அந்த கிரெயின்ஸ் வச்சு என்னென்னலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிங்கர் மில்லட், அது வந்து கேழ்வரகு இல்லையா. ஸோ இப்போ இந்த கேழ்வரகில் நம்ம என்னென்ன பண்ணலாம்? இட்லி, கஞ்சி, தோசை நிறைய பண்ணலாம் இல்லையா. ஸோ அதை மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இங்கே எழுதுங்க. டெல் தமிழ் டேர்ம்ஸ், அதாவது கிரெயின்ஸோட நேம்ஸ் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அதுக்கு கூடவே வந்து தமிழ்லையும் வந்து சொல்லணும். சொல்லிவிட்டு ஒரு ஆடியோ வந்து அனுப்பணும். ஜோம், சார்கம், பர்ன்யார்ட் மில்லட், மேய்ஸ். சில்ட்ரன், இப்போ இந்த பார்ட், அதாவது இந்த பகுதி எல்லாரும் தரவா இருப்பீங்க. இதனுடைய புக் பேக் எக்ஸசைசஸ் ஒரு சிலது நான் இப்போ படிச்சு காமிக்க போறேன். அது நீங்க என்ன பண்ணணும், உங்களோட சயின்ஸ் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. Say true or false. Beans and peas are pulses. Answer வந்து true. Table is a household good. Answer true. Sweet corn is not a product of maize. Answer false. ஸோ ஸ்வீட் கார்ன்றது மெய்ஸோட ஒரு ப்ராடக்ட் இல்லை, மெய்ஸ்லேருந்து வரல ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோவிங். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேட் ஃப்ரம் வீட். ஆன்சர் வீட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பிரெட்ஸ், கேக்ஸ், பாஸ்தா, வீட் ஜெர்ம் அண்ட் கிராக்டு வீட். Name the list of whole grains.
கிரெயின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஆன்சர் wheat, maize, rice, beans, peas, barley and millets are some of the whole grains. Third one, give some millers names. Answer, some of the millet products are sorghum, foxtail millet, finger millet, pearl millet, barnyard millet, kodo millet and little millet. Fourth one, discuss briefly about the rice. Answer, rice is a type of grass. It is produced worldwide after sugarcane and maize. Large parts of the world's human population, especially people in Asia, have this as their main food. 90% of the world's rice production is in Asia. White rice contains few essential nutrients. Brown rice is a whole grain that contains a fibrous bran. Brown rice is usually considered much healthier than white rice. Idli, idiyappam and rice aval, that is flattened rice, are the food items made from rice. ஸோ இப்போது ரைஸ் பற்றி கேட்குறாங்க. ஸோ ஏஷியாவில் 90% வந்து ரைஸாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம். இதை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறோம். ஒன்று வந்து ஒயிட் ரைஸாகவும் இருக்குது, ப்ரௌன் ரைஸ்லேயும் இருக்குது. இதில் ப்ரௌன் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி, எதை விடனா ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ப்ரௌன் ரைஸில் அதிக அளவுக்கு ஃபைப்ரஸ் பிரான், அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது. இதிலிருந்து நம்ம இட்லி, இடியாப்பம், அவல் இதெல்லாம் வந்து நம்ம ரைஸ்லேருந்து கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபிஃப்த் ஒன், ரைட் சம் கிரைன்ஸ் நேம்ஸ் வித் தமிழ் டேர்ம்ஸ். ஸோ கிரைன்ஸாக அதனுடைய தமிழ் டேர்ம்ஸும் கேட்குறாங்க. கோடோ மில்லட் வரகு, பேர்ல் மில்லட் கம்பு, லிட்டில் மில்லட் சாமை, மேய்ஸ் சோளம், வீட் கோதுமை. பார்லி வார் கோதுமை, ஒயிட் ரைஸ் பச்சரிசி, ப்ரௌன் ரைஸ் சிவப்பு அரிசி அல்லது சிகப்பரிசி, பீஸ் பட்டாணி, ரைஸ் அரிசி.